தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் தமிழக அரசு 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற ஆர்ப்பாட்டம் ஒன்றுபடுவோம், போராடுவோம், இறுதி வெற்றி நமதே. எங்களுடைய 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு தமிழகம் முழுவதும் மாபெரும் எழுச்சியுடன் இந்த அடையாள வேலை நிறுத்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கையான இந்த 10 பழைய பென்ஷன் திட்டம் உட்பட 10 அம்ச கோரிக்கைகளையும் இந்த அரசு நிறைவேற்றி தரும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது. எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகள் அனைத்தையும் வென்றெடுக்கும் வரை எங்களுடைய அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், உள்ளாட்சி பணியாளர்களுடைய கூட்டமைப்பு தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கும். எங்கள் உயிருள்ளவரை இந்த போராட்டம் தொடரும் என்பதை இந்த போராட்டத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். பழைய பென்ஷன் திட்டம் ரத்து பண்றது, சிபிஎஸ் ரத்து பண்றது, பழைய பென்ஷன் திட்டத்தை அமுல்படுத்துறது, சரண்டர், ஊதிய முரண்பாடு, 182 அரசாணையை ரத்து பண்றது, தினக்கூலி பணியாளர்களை நிரந்தர பணியாளர் ஆக்குறது, தொகுப்பூதிய பணியாளர்களை காலமுறை ஊதியமாக்குறது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கை. நீங்க அரசுக்கு வலியுறுத்தி தான் வரீங்க. ஆனா உங்களுடைய போராட்டம் தொடர்ந்து என்ன தீர்வு? அரசு தான் இதுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். ஏன்னா இப்போ இருக்கிற மாண்புமிகு முதல்வர் எதிர்கட்சி காலத்தில் இருக்கும்பொழுது இதேபோல் எங்களுடைய அமைப்பு போராடி கொண்டிருக்கின்ற தளத்துக்கே வந்து என்னை தேர்ந்தெடுங்கள், நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இந்த அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருகிறேன் என்று உறுதிமொழி கொடுத்து தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே இதை அனைத்தையும் சேர்த்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து கொள்கிறோம். எனவே இது அரசுதான் தீர்க்க வேண்டும். இன்றைய தினம் எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த அரசு எங்களை வஞ்சிக்கிறது என்பதை தான் நாங்கள் இந்த இடத்துல கூட கடமைப்பட்டிருக்கோம். முனியசாமி, மதுரை மாநகராட்சி அனைத்து சங்க கூட்டமைப்பு தலைவர், மாவட்ட அமைப்பாளர், அரசு ஊழியர், ஆசிரியர், உள்ளாட்சி பணியாளர்கள் கூட்டமைப்பு.